காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட 9 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்களவை சபாநாயகர் இருக்கையை நோக்கி காகிதம் வீசியதாக 9 எம்பிக்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட 9 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெங்கட்ராமன், ஹிபி எடின், அமரீந்தர் சிங், குர்ஜித் அஜிலா, கிரண் ரெட்டி, குரியகோஸ், பிரசாந்த் பட்டேல் ஆகியோரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், சு வெங்கடேசன் உட்பட 9 பேர் மீது இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச விடாமல் பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் ராகுல் காந்தியை பேச விடாமல் பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டார்கள். எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கத்தின் காரணமாக மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் திரையில் ஒருபுறம் பார்க்கிறோம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சு வெங்கடேசன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அங்கு முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட 9 பேர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை கண்டித்து தற்போது ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பி அங்கு நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச விடாமல் பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக டெல்லியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். விவரங்கள் ராமகிருஷ்ணன். அதாவது நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரை மீது விவாதம் நடத்தப்பட்டது. அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தி பேசினார். அதில் சீன விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர் பேசினார். இது மட்டுமில்லாமல் முன்னாள் ராணுவ தளபதி நரவானி எழுதிய ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி அவர் நாடாளுமன்ற மக்களவையில் பேச தொடங்கினார். ஆனால் இது குறித்து பேசக்கூடாது என்று நேற்றைய தினமே மக்களவை சபாநாயகர் மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் நேற்றைய தினம் கூட மக்களவையில் இந்த பிரச்சனை எதிரொலித்தது. நேற்று நாடாளுமன்றம் சரியாக செயல்படாத சூழ்நிலையில் இன்று காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மீண்டும் 2 அவைகளிலும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. மீண்டும் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் ராகுல் காந்தி அதே பிரச்சனையை எழுப்பினார். ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மக்களவை சபாநாயகர் மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட ஆளும் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதன் காரணமாக 2-3 முறை மக்களவையும் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது. ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் தொடர்ந்து மக்களவையில் இந்த பிரச்சனையை பேச ஆரம்பித்தார். காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். ஆனால் எதிர்கட்சி ஆளும் கட்சியை சார்ந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களை பொறுத்தவரையில் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். இதன் காரணமாக எழுந்த கூச்சல் குழப்பத்தால் மக்களவை என்பது நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் மக்களவையினுடைய சபாநாயகர் இருக்கைக்கு அருகே சென்று காகிதங்களை கிழித்து எரிந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக மொத்தம் 9 எம்பிக்கள், மக்களவை எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள், 3 கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் என மொத்தம் 9 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 13ஆம் தேதி வரை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. 13ஆம் தேதி வரை இந்த 9 எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பியாக இருக்கும் மாணிக்கம் தாக்கூர், அதே போன்று சு வெங்கடேசன், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எபி இடன், அதே போன்று அமரேந்தர் சிங் உள்ளிட்ட மொத்தம் 9 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள், அதே போன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்ற எம்பிக்களுக்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற மக்களவை மட்டுமில்லாமல் மாநிலங்களவையில் பேசுவதற்கு அனைவருக்குமே அதிகாரம் இருக்கிறது. சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்க்கட்சிகளினுடைய
குரல்களை ஒடுக்கும் விதத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது என்று தொடர்ந்து இந்த பாஜக ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் நாடாளுமன்றம் தொடர்ந்து இயங்காத ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினுடைய எம்பிக்கள் தலைவர்களை பேசுவதற்கு அனுமதி வழங்காமல் தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த சஸ்பென்ஸ் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தொடர்ந்து இந்த பிரச்சனையை எழுப்புவதன் காரணமாக நேற்றும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயல்படாமல் போய்விட்டது. இன்றைய தினமும் அதே நிலைதான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. மக்களவையை பொறுத்தவரையில் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளையும் இந்த பிரச்சனையை எழுப்புவதுதான் எதிர்க்கட்சிகளுடைய திட்டமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். आपको कुछ सदन में आप जब भी बोलते हैं आपको रोक दिया जाता है। मैं 3 चीजें बोलना चाहता हूं। पहली चीज बोलने नहीं दे रहे हैं। मोदी जी घबराए हुए हैं। आपने देखा जो ट्रेड डील 4 महीने से रुकी हुई थी 4 महीने से कुछ बदला नहीं। किसी न किसी कारण जो मैं जानता हूं नरेंद्र मोदी जानते हैं। नरेंद्र मोदी जी ने कल शाम उस डील को साइन कर दिया। नरेंद्र मोदी जी पर प्रेशर है, भयंकर प्रेशर है। और नरेंद्र मोदी जी का जो इमेज का गुब्बारा है, जो हजारों करोड़ रुपए लेकर बनाया गया था, वो फूट सकता है। சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்களோடு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அமெரிக்காவினுடைய அழுத்தத்திற்கு மோடி பணிந்து விட்டார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.